திரும்பவும் வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல வச்சு அதிமுக ஒன்றிணையணும்ங்கிற இந்த குரல் மேலோங்கிற கூடாது. அது தொண்டர்கள பாதிச்சு, அவங்களும் வந்து ஒன்றிணைவு வாங்கல அப்படின்னு அவங்களும் வந்து ஓபிஎஸ் பக்கமோ, சசிகலா பக்கமோ போயிடக்கூடாது. அதுக்கு நம்ம இடம் குடுக்கக்கூடாது. அதனால விக்கிரவாண்டி தேர்தல்ல நம்ம போட்டியிட வேணாம்னு இந்த ஒற்றுமைய கொஞ்சம் சொல்லி வச்சிருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது அவர் ஒற்றுமையை தள்ளி வைக்கல அவரு. அதிமுகவுடைய பலவீ வ வலிமைய இன்னும் குறைச்சிருக்காரு ஆக்சுவலா. ம். அதோட செல்வாக்க இன்னும் குறைச்சிட்டே போறாரு ஆக்சுவலா. அவர் வந்து இந்த மாரியான பேச்சுக்கள், இந்த மாரியான ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ண பண்ண, அதிமுகவுடைய வலிமை வந்து குறைஞ்சுட்டே போகும். செல்வாக்கு இறங்கிண்டே போகும் ஆக்சுவலா. அதான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல போட்டியிட்டா, அந்த ஒற்றுமைக்கான குரல் அதிகரிச்சு எல்லாரும் ஒன்றுபட்டு போராடணுன்ற ஒரு எண்ணம் வரும் அப்படின்ற அந்த ம். எண்ணத்த வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில நீங்க அத வரக்கூடாதுன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ம். ஆனா ஒரு கட்டத்தில வந்து தவிர்க்க முடியாதபடி வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியிலயோ, எம்எல்ஏக்கள் மத்தியிலயோ இந்த எடப்பாடி பழனிசாமிய எதிர்த்து ஒரு குரல் கிளம்பும் கண்டிப்பாக. ம். அது ரொம்ப நாள் நீங்க ஒரு விஷயத்த அடக்கி வைக்க முடியாது.